ஆப்கி அதாலத்துல ஆக்டர் ஓம் பூரி மீது உள்ள குற்றச்சாட்டு. அவர் எப்பவுமே துக்கத்தோட தான் இருப்பாரு. ஓம் பூரி சார், நீங்க பண்ண எத்தனையோ படங்கள், ஆக்ரோஷ், அர்த்த சத்யா, அந்த படங்களை உங்களுக்கு நிறைய பாராட்டுகள் கிடைச்சது. நீங்க பெரிய ஆக்டர்னு பேர் வாங்கினீங்க. ஆனாலும் ரொம்ப பாப்புலர் ஆகலையேன்னு துக்கமாவே இருந்தீங்க. பாப்புலர் ஆகலையா? பார்லிமெண்ட் வரைக்கும் என் பேரை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்க என்னன்னா பாப்புலர் ஆகலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. மக்கள் உங்களை ஒரு நல்ல ஆக்டர் அப்படின்னு விரும்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படிப்பட்ட படங்கள் நடிக்க ஆரம்பிச்சீங்க? ஹேரா பேரி, அப்புறம் சாச்சி 420, இதெல்லாம் காசு சம்பாதிக்க. ஆமா, காசு சம்பாதிக்கிறதுக்காகத்தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். உண்மைதான், இது நான் பண்ண காம்ப்ரமைஸ் தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் எதுக்கு வந்தேன்னா அந்த சமூகத்தை மாத்துறதுக்காகத்தான் இங்க வந்தேன். ஆனா அப்புறமா தான் தெரிஞ்சது இது ரொம்ப கஷ்டமான காரியம்னு. இங்க பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இருக்காங்கன்னு. அவங்க எதுவுமே நம்மள மாத்த விட மாட்டாங்க. இது பாருங்க, உங்களோட முதல் படம் அர்த்த சத்யா பெரிய ஹிட் ஆச்சு. ஆமா, அந்த படம் உண்மையிலேயே அமிதாப் பச்சனுக்காக எழுதினது. நானும் இதை கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது பச்சன் சாருக்கு இந்த கதையை சொன்னாங்க, அவர்கிட்ட முழு ஸ்கிரிப்டையும் கொடுத்தாங்க. ஆனா நல்லதா போச்சு, அவர் மறுத்துட்டாரு. அதுக்காக நான் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஆனா இப்பெல்லாம் காலம் மாறிடுச்சு. பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் நீங்க பண்ண மாதிரி ரோல்ஸ் எல்லாம் இப்ப பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பச்சன் சார் தான் இவங்க எல்லாருக்கும் அதை கத்துக் கொடுத்தது. ஏன்னா முதல்ல ஆரம்பிச்சது அவர் தான். ஏன்னா எங்க எல்லாருக்கும் வயசாயிடுச்சு, அதனால நல்ல வயசான ரோல்ஸ் நிறைய கிடைக்கும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்ப பச்சன் ஸ்டார் தான் மிகப்பெரிய ஸ்டார். எல்லாரும் அவர்கிட்ட தான் போவாங்க. அது சத்யா, இந்த படம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க உங்களை போலீஸ்காரனாவே நினைச்சுக்கிட்டு நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். உண்மையா? அப்ப என்ன யாருக்குமே தெரியாது, அதனால போலீஸ்காரங்களுக்கும் என்ன யாருன்னு தெரியல. ஆக்ரோஷ் படம் ரிலீஸ் ஆச்சு, அதனால நான் பேசாம உட்காந்து அவங்கள நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நாம படங்கள்ல காட்டுற பிஹேவியர் அங்க நேர்ல ரொம்ப ஆப்போசிட்டா இருந்துச்சு. அது சிங்கே ஆகல, ரொம்ப ஆப்போசிட்டா. அதுக்கப்புறம் நான் ராத்திரி கோரேகாவ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் நீங்க ஏதாவது சாப்பிட்றீங்களான்னு கேட்டாங்க. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அப்ப ஏதாவது குடிங்க சார்னு சொன்னாங்க. ஏப்பா 2 மாராமாரி எடுத்துட்டு வா. நான் இந்த மாராமாரின்னா அவங்ககிட்ட என்னன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, ஒரு சோடா அப்புறம் ஒரு லிம்கா. அவங்க ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணுவாங்க. பாதி சோடா அப்புறம் பாதி லிம்கா, அதுதான் மாராமாரி. அப்புறம் சிட்டி ஆஃப் ஜாய்ல நீங்க ஆக்டிங் பண்ணப்ப நீங்க ரிக்ஷா ஓட்ட கத்துக்கிட்டீங்களா? ஆமா, நான் ரோட்ல சைக்கிள் ரிக்ஷா ஓட்டணும். அப்புறம் நான் கல்கட்டா போனப்போ என்னோட ரிக்ஷா எங்கன்னு கேட்டேன். அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சார் உங்க ரிக்ஷா செட்டில் இருக்குன்னு. அவங்க போட்டிருக்கிற செட்டு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பெரிய செட்டு. அது பார்த்தீங்கன்னா மேடு பள்ளமா இருந்துச்சு. அங்கங்க கல்லுங்க, மேடு பள்ளமா இருந்துச்சு, சின்ன சின்ன தெருவுங்க. ஆனா நான் அந்த ரிக்ஷாவை ரோட்ல ஓட்டணும். அது அந்த கையில இழுக்கிற ரிக்ஷா. நான் என்ன சொன்னேன்னா, இந்த ரிக்ஷாவை நீங்க ஹோட்டலுக்கு அனுப்புங்க, நான் காலையில எந்திரிச்சு ரோட்ல ஓட்டுறதுக்கு பிராக்டிஸ் பண்றேன்னு. அப்ப அவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. மறுநாள் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு டீ குடிச்சிட்டு நான் கீழே போனேன். கீழே போனதும் ஆக்சுவலா ரிக்ஷா ஓட்டுற 2 பேர் என் வண்டியில் ஆல்ரெடி பேசஞ்சரா உட்காந்துருக்காங்க. அப்புறம் நான் ட்ராக் ஷூட்லாம் போட்டுக்கிட்டு ஒரு முட்டாள் மாதிரி நான் வெளியில போயிட்டேன். ஒரு 15 நிமிஷத்துல கூட்டமெல்லாம் கூட்டிட்டாங்க. யார் இந்த ஜோக்கர்னு? ட்ராக் ஷூட்டை போட்டுக்கிட்டு ரிக்ஷா இழுத்துக்கிட்டு இருக்கான்னு. அப்புறம் இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லி அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, லுங்கி, பனியன், அப்புறம் துண்டோட மொனை வாயில இப்படி. ஏன்னா நான் யாருன்னு வெளியில தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. அப்புறம் தொடர்ந்து அடுத்த 15 நாளைக்கு நான் அந்த ரிக்ஷா இழுக்கிறவங்க டெய்லி வந்துருவாங்க நான் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு. அவங்க பேசஞ்சர் மாதிரி உட்காருவாங்க. ஸோ நோபடி ஸ்டாப் தட். அப்புறம் முதல் நாள் கஷ்டப்பட்டு என்னால் ஒரு 15 நிமிஷம் தான் ஓட முடிஞ்சது. 15 நாள் கழிச்சு அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 3 மணி நேரம் ஆச்சு. நீங்க ஸ்பர்ஷில் ரோல் பண்ணீங்க, ஒரு பிளைண்ட் டீச்சரா. அப்ப அதுக்காகவும் பிராக்டிஸ் பண்ண எங்கேயா போனீங்களா? நாங்க மொத்த ஷூட்டிங்கையும் ஒரு பிளைண்ட் ஸ்கூல்ல தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அங்க பிளைண்ட் பசங்க நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற டீச்சர்ஸும் பிளைண்டா இருந்தாங்க, பிரின்சிபலும் பிளைண்டு. ஸோ அவங்கள பார்த்து தான் கத்துக்கிட்டேன். நரசிம்மால கல்நாயக் ரோல் பண்ணப்போ நீங்க மக்களை கத்தியால குத்துனீங்களா? என்ன சார் நீங்க இந்த மாதிரி பழியெல்லாம் சுமத்திக்கிட்டு இருக்கீங்க? இங்க இருக்கிற மக்கள் உங்க ஆக்டிங்கை பத்தி என்ன சொல்ல வராங்கன்னு நாம கேட்போம்.
அட இது அந்த பொண்ணு தானே? அம்மாடி நீ தானே சொன்ன நான் இன்னும் ஹேண்ட்ஸமா தான் இருக்கேன். ஆமா சார், நான் தான் சொன்னேன். சார், இது உண்மையான விஷயம். உண்மையாவே நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ. இந்த வயசுலயும் ஹேண்ட்ஸமா இருக்கீங்க சார். சார், நான் உங்களுடைய நிறைய மூவிஸ் பாத்திருக்கேன் சார். சாச்சி 420ல, அப்புறம் இன்னும் கூட நிறைய மூவிஸ் பார்த்தேன். சிங்கர்ஸ் கிங்ல அது ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷலி உங்க ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கும். உங்க வாய்ஸ் இருக்குல்ல, கதர் படத்துல நீங்க ஸ்டார்டிங்ல இன்ட்ரோடக்ஷன் வாய்ஸ் கொடுத்தீங்க, அதாவது வாய்ஸ் ஓவர் கொடுத்திருந்தீங்க. நான் சொல்றது சரிதானே சார்? உண்மைதான் சார். உங்க வாய்ஸ்ல ரொம்ப ரொம்ப டெப்த் இருக்கு, அப்புறம் பவர் இருக்கு. அது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு நிமிஷம் சார். எனக்கு தமிழ் அந்த அளவுக்கு தெரியாது. நான் இந்த பொண்ணு எந்த ஊரை சேர்ந்தவன்னு சொல்லட்டுமா உங்களுக்கு? தெரியல சார், நீங்களே சொல்லுங்க. இந்த பொண்ணு பெங்காலி. ஓ சூப்பர் சார். கேளுங்க கேளுங்க. சொல்லுமா, நீ பெங்காலி தானே? ஆமா சார், நான் பெங்காலி. பேர் என்ன? கண்டுபிடிச்சிங்களே. சார், என் பேரு இஷிதா மித்ரோ. நான் கொல்கத்தால தான் பிறந்து வளர்ந்தவ. உங்க ஊரு கொல்கத்தா தானே? ஆமா, கொல்கத்தா தான். சார், நான் உங்களோட ஒரு ஃபேவரட் டயலாக கேட்க விரும்புறேன். ஃபேவரட் ஃபிலிமோட ஃபேவரட் டயலாக். நீங்க படத்துல எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி. ப்ளீஸ் சார். 250 படம் பண்ணிருக்கீங்க, அதுல இருந்து ஒரு ஃபேவரட் டயலாக் எங்களுக்காக சொல்லுங்க. ओए चुप है अर्जुन सिंह। ओए ओए द्रौपदी तेरी अकेले की नहीं है, हम सब शेयर होल्डर हैं। இப்பெல்லாம் இப்படிப்பட்ட படங்களும் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல பேச்சு கம்மியா இருக்கு, ஆனா கெட்ட வார்த்தைகள் அதிகமா இருக்கு. ஆமா. உங்களுக்கு அப்படிப்பட்ட படத்துல நடிக்க வாய்ப்பு கிடைச்சதா? சார், எனக்கு இது வரைக்கும் உண்மையிலேயே அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்பவுமே கிடைக்கல. அப்புறம் நான் படத்துல எப்பவுமே நான் கெட்ட வார்த்தை பேச விரும்ப மாட்டேன். நான் உண்மையான வாழ்க்கையில தான் திட்ட விரும்புறேன். நீங்க ரொம்ப இந்த சிஸ்டம்க்கு எதிரா. அப்புறம் சார், நீங்க சொல்றது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். ஆமா, ஏன்னா உண்மையிலேயே என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம படங்களை எப்பவுமே சரியா பண்றதே இல்லை. வெறும் 10% படங்கள் மட்டும்தான் ரொம்ப சரியான முறையில எடுக்கப்படுதுன்னு நான் சொல்லுவேன். அதாவது 50ஸ்ல இருந்து இப்ப வரைக்குமே படங்கள் செய்யறதுல ஒரு சரிவு தான் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. இத வெறும் பொழுதுபோக்கு கருவியை மட்டும்தான் எல்லாரும் பார்க்கறாங்க. இதை யாரும் சரியான முறையில பயன்படுத்திக்கிறதே கிடையாது. நாட்டில் என்ன நடக்குது, தினமும் நியூஸ் பேப்பர் படிக்கிறோம், நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கு, 16th டிசம்பர் என்ன நடந்துச்சு, நம்ம எவ்வளோ வெக்கம் கெட்டவங்கன்னா, அதாவது சமூகம் பூராமே வெக்கம் கெட்டதா மாறிடுச்சு. இந்த சமூகத்தை நடத்துறவங்களுக்கு எப்படி தூக்கம் வருது, சாப்பிட்ட சாப்பாடு எப்படி செரிக்குதுன்னே தெரியல.